அப்போ அல்லாஹ் அதான் சொல்கிறேன், பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருந்தாங்க, அல்லாஹ் எந்த ஒரு தீனும் இறக்கலை, இறக்கி வைக்கவில்லை, அது நம்ம மேலே கடமையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் பற்றி பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுமையில் முதல் பல்ட்டி இவங்க தான். அல்லாஹ் கேட்குறான், ஏன்டா என்னை கலாய்க்கிறான் பாரு அல்லாஹ், ஏன்டா இங்கே தான் இப்படி பண்ணிருந்தீங்க, என்ன இங்கே வந்த ஒன்றுமா இங்கேயும் இங்கே வந்தால் உங்களை நீங்களே பொய்யாக்கிக்கிறீங்களா? இப்போ இன்றைக்கி நம்மளுடைய நிலைப்பாடு அப்போ நினச்சி பாருங்கள். நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்பட்டிருந்ததா இல்லையா? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் திரும்பி வர வேண்டும்? எதுக்கா ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, தெளிவாயிரும் எல்லாம். மெயின் சப்ஜெக்டே தீனில் தான். அல்லாஹ் வந்து எதில் குற்றம் பிடிப்பான்? தீனில் தான் குற்றம் பிடிப்பான். அப்போ தீன் எதுங்கிறது அன்னைக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிரும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் எந்த சப்ஜெக்டில் கொடுக்குறாங்கிறது கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து மாற்றி புரிய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே ஒத்துக்குவாங்க, ஆமாம் நாங்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம்.